தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். புனித அந்தோணியார் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை இறைவனிடத்திலே பரிந்துரைத்து அவற்றை நமக்கு நிறைவாக முழுவதுமாக பெற்று தரும்படியாக முழுமையான நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூயாவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்து அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 51 முதல் அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 1 முடிய. ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். எனக்கு அடைக்கலம் பெறும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்து நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 முதல் 35 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானில் இருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களையும் நாம் பார்க்கிற பொழுது அங்கே 2 விதமான செயல்பாடுகளை, குறிப்பாக இறைவனுடைய செயல்பாடுகள், 2 விதமான செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே ஸ்தேவான் மீது சூழ இருந்தவர்கள் கல்லால் எரிகின்றார்கள். எந்த அளவிற்கு வேகமாக ஓங்கி எரிய முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக கற்களால் ஸ்தேவானை நோக்கி அவர்கள் எரிகின்றார்கள். ஆனால் ஸ்தேவானுடைய முகத்தில் எந்தவித பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை. தன்னை சாகடிக்க போகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு கலக்கம் சிறிதளவு கூட அவருடைய முகத்தில் இல்லை. அவருடைய கண்கள் மேலே விண்ணகத்தை, வானத்தை நோக்கியவாறு இருந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி இருக்க, அவருடைய உள்ளம், அவருடைய இதயம் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்ததாக இருந்தது. எனவேதான் அத்தனை மனிதர்கள் அவருக்கு எதிராக அங்கே கிளர்ந்து எழுந்த போதிலும்
அத்தனை மனிதர்கள் சேர்ந்து தன்னுடைய உயிரை பறிக்க போகிறார்கள் என்பது ஸ்தேவானுக்கு தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் சிறிதும் அசை உறவில்லை. அப்படிப்பட்ட தெளிவு, அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட மன உறுதி ஸ்தேவான் கொண்டிருந்தார். அதற்கு ஸ்தேவானுக்கு கிடைத்த பரிசு மிகப்பெரிய பரிசாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கயவர்கள் தன்னை எதிர்த்து நிற்கிற பொழுது, தன் மீது கல்லால் எரிகின்ற பொழுது, ஸ்தேவான் வானத்தை உற்று நோக்கிய பொழுது அவர் கண்ட காட்சி இவ்வாறாக இருக்கின்றது. அங்கே மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். வானம் திறந்திருக்கிறது, மானிட மகன் கடவுளின் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை தான் காண்பதாக அந்த காட்சியிலே ஸ்தேவான் கூறுகின்றார். வழக்கமாக நாம் விவிலியத்திலே வாசித்திருக்கிறோம், மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பார் என்று. ஆனால் இங்கே பார்க்கிறோம், மானிட மகன் கடவுளது வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மக்களே, இதை நாம் எவ்வாறாக பார்க்கலாம்? ஸ்தேவானுடைய இந்த நம்பிக்கைக்கு, ஸ்தேவானுடைய இந்த மன உறுதிக்கு, துன்பங்களை எத்தகைய கலக்கமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட அவருடைய இந்த மன உறுதிக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், தமிழிலே எழுந்து நின்று கைதட்டல் என்று சொல்லுவார்கள். யார் ஒருவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை ஆற்றுகிறாரோ, அது ஒரு பாடகராக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கலாம், ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், எவர் ஒருவர் அந்த துறையிலே சிறந்து விளங்குகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு தான் இந்த எழுந்து நின்று கைதட்டல். விளையாட்டு துறையிலே கிரிக்கெட் விளையாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கிரிக்கெட் வீரர் 100 ரன்கள் எடுத்து விட்டார் என்று சொன்னால், அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்து நின்று கைதட்டுவார்கள். அதே போல ஒரு பேச்சாளர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பேச்சை, மனதை தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு பேச்சை பேசுகிற பொழுது அந்த பேச்சின் நிறைவிலே எழுந்து நின்று கைதட்டுவார்கள். ஒரு பாடகர் நல்ல ஒரு இனிமையான பாடலை பாடுகிற பொழுது அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த பாடலின் இனிமையை கேட்டு எழுந்து நின்று கைதட்டுவார்கள். ஆக ஒரு துறையிலே சிறந்த விளங்குபவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதியாக இந்த எழுந்து நின்று கைதட்டக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. அதே போல தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சிறந்து விளங்கிய, கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையிலே சிறந்து விளங்கிய ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு எழுந்து நின்று கைதட்டுதல். விண்ணகமே ஸ்தேவானுடைய இந்த நம்பிக்கை வாழ்வை பார்த்து துன்பத்தை கண்டு தளரா மன உறுதியோடு போராடுகின்ற அவருடைய அந்த மனப்பான்மையை கண்டு அங்கே விண்ணகமே எழுந்து நின்று ஸ்தேவானுக்கு கைதட்டியதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எழுந்து நின்றது இப்படிப்பட்ட அவருடைய இந்த ஒரு உறுதிப்பாட்டிற்கு, அவருடைய ஆன்மீக வாழ்வின் ஆழத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வெகுமதியாக நாம் பார்க்கலாம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட மன உறுதியோடு இருக்கிறோமா? ஸ்தேவான் கொண்டிருந்த அந்த ஆன்மீக வாழ்வின் ஆழம் நம்முடைய வாழ்விலும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விண்ணகமும் எழுந்து நின்று நமக்கும் கைதட்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நமக்கு உறுதுணையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதுதான் நற்கருணை. நற்செய்தியிலே ஆண்டவரை ஒரு சில மக்கள் சென்று கேள்வி கேட்கிறார்கள். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர், என்ன அரும் செயல் செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய செயல்களை கண்களால் கண்டிருந்தும் கூட அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள். இங்கு 2 விதமான செயல்பாடு. முதல் வாசகத்திலே பார்த்தோம், ஸ்தேவான் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அங்கே தன்னுடைய வாழ்வையே அந்த நம்பிக்கையின் பொருட்டு இழக்க துணிவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் ஆண்டவருடைய செயல்களை கண்களால் கண்டிருந்தும் கூட ஆண்டவரை நம்ப மறுக்கிறது, ஆண்டவரை சோதிக்க நினைக்கிறது, மீண்டும் அவரிடத்திலிருந்து அடையாளம் ஒன்றை கேட்கிறது. இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு
ஒரு கொடையாக பரிசாக கொடுத்ததுதான் நற்கருணை. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கும் நற்கருணை என்கின்ற மாபெரும் பரிசை கொடையை விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிற பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இந்த நற்கருணை இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை, இந்த நற்கருணையினுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய மேன்மையை அறிந்திருக்க மாட்டார்கள். நம்ம இடத்துல தானே இருக்குது, நம்ம எப்பவும் பார்த்துக்கிடலாம் என்று அவர்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியாது. ஏன், நம்முடைய குற்றாலத்தை எடுத்துக்கொள்வோமே, குற்றால பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு குற்றாலத்தினுடைய மேன்மை தெரியாது. நம்ம பக்கத்துலதான் இருக்கு, எப்பவும் வந்துகிடலாம் போய்கிடலாம். ஆனால் தொலை தூரங்களில் இருந்து குற்றாலத்தை தேடி செல்லக்கூடிய மக்கள் தான் அதனுடைய மேன்மையை, அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்திருப்பார்கள். அந்த மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து ஏதோ வாங்கிவிட்ட ஒரு சடங்காச்சார தன்மையாலோ என்னவோ நற்கருணையினுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். நற்கருணை எந்த அளவிற்கு மாட்சி பொருந்தியது, மேன்மை பொருந்தியது, நம்முடைய வாழ்வுக்கு வலு சேர்க்கக்கூடியது என்பதை நாம் பல நேரங்களில் உணராததால் தான் என்னவோ நம்முடைய வாழ்வும் பல துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு ஆட்டம் காண ஆரம்பிக்கின்றது. நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் நற்கருணையிலே ஆண்டவரை உட்கொள்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளாக எழுந்தருளி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்ப துயரங்களை கண்டு அல்லது நம்முடைய நம்பிக்கைக்கு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சவால்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை கண்டு நாம் மனம் உடைந்து போய்விட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நற்கருணை நமக்கு தர வல்லதாக இருக்கின்றது. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு வலுவூட்டியதாக பார்க்கிறோம். தன்னுடைய துன்பகரமான உயிரை இழக்கக்கூடிய தருணத்திலும் அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்திலே, உடலிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அந்த பிரசன்னம் தரும் ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறோமா? அதனை நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் அனுபவிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நற்கருணையுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் நம்மால் ஸ்தேவானை போல எதிர்கொள்ள முடியும். எனவே நற்கருணையின் ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ, நம்முடைய வாழ்வின் சோதனைகளின் மட்டில் மனம் துவண்டு விடாமல் ஸ்தேவானை போல ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய நல்லதொரு வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பவை எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாம் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு வர செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை என்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியை வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி இறைவனின் செம்மறி இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட இருந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட இருந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஓகே ஓகே நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவின் கூடலும் திறக்கும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாகவா இறைவா, ஒருபோது முனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். உன்னதான அன்பு மயில் வந்து கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அன்பு மகளே, நாளை காலை 6:30 மணிக்கு நம்முடைய இணையூர் குருவார்பட்டியில் கொடியேற்ற திருப்பலி நடைபெறும். எனவே நம்முடைய பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது.
நாளை மறுதினம் வியாழக்கிழமையும் பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. வெள்ளிக்கிழமை காலையில் வழக்கம் போல பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். திருவிழா நாட்களில் குருவார்பட்டியில் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலயம், அதனை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 30ஆம் தேதி திருவிழா மாலை ஆராதனை, 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருப்பலியோடு திருவிழா நிறைவு பெறும். எனவே அன்பு மக்கள், திருவிழா நாட்களில் வருகை தந்து புனித சூசையப்பரின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவு மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றுமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.